Hello my dear subscribers, welcome back to the another new video of Anis Talkies. இந்த வீடியோவை இந்த மாதிரி வைப்ல ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, ஒரு புது வைப்ல ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு நம்ம சாங்க 1 2 3 4 মাটি মাটি ডিম তারা মাঠে পারে ডিম তাদের খাড়া দুটো শিং তারা হাটি মাটি ডিম হাটি মাটি ডিম তারা মাঠে পারে ডিম তাদের খাড়া দুটো শিং তারা হাটি মাটি ডিম அவர் எங்கம்மா குடிச்சுட்டு ரூமுக்குள்ள டான்ஸ் ஆடுறாரா হাটি মাটি ডিম তারা মাঠে পারে ডিম তাদের খাড়া দুটো শিং তারা হাটি মাটি என்ன எழவி அது. மை டியர் சப்ஸ்கிரைபர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம்னா, கொஞ்ச நாட்களாகவே நம்மளை சுற்றியும் நம்மளோட சோஷியல் மீடியாஸ்லையும் சில ட்ரெண்டிங்கான விஷயங்கள் பேசிட்டு சில ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பேசப்பட்டு, ஸோ அதில் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம், தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு அனீஸ் டாக்கீஸ். ஃபர்ஸ்டாகவே இந்த ட்ரெண்டிங் சாங் பற்றி பார்த்துடலாம். இந்த ட்ரெண்டிங் சாங் எனக்கு எங்கே கிடைச்சதுன்னா, ஜஸ்ட் இன்ஸ்டாகிராமில் நார்மலாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ எனக்கு ஒரு வீடியோ கிடைச்சது. அது பாருங்க. 1 2 3 4 মাটি মাটি ডিম তারা মাঠে পারে ডিম তাদের খাড়া দুটো শিং তারা হাটি মাটি ডিম হাটি মাটি ডিম তারা মাঠে পারে ডিম তাদের খাড়া দুটো শিং তারা হাটি মাটি ডিম. ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ நான் பார்க்கும்போது, என்னடா ஹாலிவுட்ல ஒரு பயங்கரமா பாட்டு பண்ணிட்டு இருக்காங்களே, வைரலா போயிட்டு இருக்குன்னு சொல்லி நான் நினைச்சேன். அப்புறம் தான் தெரிய வருது, இந்த பாட்டை பாடினது நம்ம இந்தியா நாட்டை சேர்ந்தவர் தான். அந்த பாட்டு பாடினவர் யாருன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? இதோ காமிக்கிறேன் பாருங்க. இவர் தான் ரியல் ஓனர் ஆஃப் திஸ் சாங். করবে তাই চলুন স্টার্ট করি 1 2 3 4 মাটি মাটি ডিম তারা মাঠে পারে ডিম তাদের খাড়া দুটো শিং তারা হাটি মাটি ডিম হাটি মাটি ডিম என் தலைவன் மட்டும் தபலா மேல கை வச்சாருன்னா তাদের খাড়া பாட்டு சர மாதிரியே தாறு மாறா வரும். মাটি ডিম হাটি মাটি ডিম তারা মাঠে পারে ডিম তাদের খাড়া দুটো শিং তারা হাটি মাটি ডিম. கை கொடு இது கை இல்லையா ஒளியா ஐயோ இவரோட இன்ஸ்டா ஐடி பேர் வந்து ரத்துலர் ரூப்காதா. நீங்கள் யாராச்சும் இவரோட ஐடி ஃபாலோ பண்ணணும்னா இப்போ இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. செம்மையாக நான் இவரோட 10-20 வீடியோஸ் பார்த்தேன், எல்லா பாட்டும் செம்மையாக இருக்குது. ஆனால் இந்த வீடியோ கிளிப் மட்டும்தான் பயங்கரமாக வைரல் ஆச்சு. ஸோ ஃபாலோ பண்ணணுன்னு இருந்தால் என் தலைவனை போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாவ் ஓகே. சரி, ரெண்டாவது ரீசெண்ட் டேஸாக ஹாட் டாப்பிக்காக என்ன போயிட்டுருக்குன்னா, கோல்டும் சில்வரோட ரேட்டும் கரியரின் உச்சக்கட்டத்தை தொட்டிருக்கு. இங்க வாய்ப்புன்றது நம்மளுக்கு அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிறது கிடையாது. இது நம்ம ஆட்டம். எதிர்க்க நிக்கிறவன் கல்கழுத்து போனோம். நீ ஏறி யார் கபில, அது நம்ம காலம். இந்த கோல்டு சில்வர் ரேட் ஏறினனால இன்ஸ்டாகிராமில் நிறைய மீம்ஸ் கிரியேட்டர்ஸ் வந்து இதை பற்றி தான் ரீல்ஸ் போட்டுருந்தாங்க. அதில் ஒரே ஒரு ரீல் மட்டும் பயங்கரமாக வேற லெவலாக இருந்துச்சு. அது காமிக்கிறேன் பாருங்க. தங்கம் விலை கம்மியாக இருக்கும்போது இந்த பாட்டு. ஒரு கிராம் தங்கம் 16,800 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. ஒரு சவரன் தங்கம் 1,34,400 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை எட்டியிருக்கிறது. மாற்றா பாட்டை. இந்த நிலைமை தான் இப்போ தமிழ்நாட்டிலையும் இந்தியாலையும் இப்படிதான் போயிட்டு இருக்கு. தங்க விலை ஏறிட்டு இருக்கு, வெள்ளியும் வந்து சேர்த்து ஏறிட்டு இருக்கு. ஸோ இப்போ February 14 வேற வருதுல. இது முக்கியமாக இந்த பொண்ணுங்களுக்கு சொல்கிறேன், உங்களோட லவ்வர் இல்லைனா உங்களோட பார்ட்னர் உங்கள் மேலே உண்மையாக அன்பு வச்சுருக்காரா, இல்லை எவ்வளோ அன்பு வச்சுருக்கான்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா, உங்கள் லவர்கிட்டையோ இல்லை உங்கள் பார்ட்னர்கிட்டையோ 1 பவுன் தங்கம் எனக்கு February 14 வாங்கி கொடுன்னு சொல்லுங்கள். அவர் வாங்கி கொடுத்தாருன்னா அவர் வச்சிருக்க பாசம் உங்கள் மேலே உண்மை அதிகமாக பாசம் வச்சுருக்காரு. வாங்கி தரலனா அவரை நம்பாதீங்க, அவர் ஒரு ஃப்ராடு. அவரை அப்படியே கழட்டி விட்டுருங்க, ஓகேவா? செருப்பு பிஞ்சுமா அண்ணே.
செருப்பு லெவல்ல கொண்டாந்து விட்டுட்டேன். தானே ஒரு 7-8 பிட்டு சேர்த்து போட சொன்னீங்க. நான் எக்கச்சக்க பிட்டு போட்டு விட்டேன். எப்படி நங்குற மாதிரி நச்சுன்னு இருந்துச்சானே? இதே மாதிரி டெய்லி வந்து உங்களுக்காக பிட்டு பிட்டா போட்டு தரேன். வரேன்டா ஐயாச்சாமி. லவ்வா பண்றீங்க, சாவுங்க. எப்பா பகவதி, நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ணேன்? சரி, இப்போ பொலிட்டிக்கல் ஜானர்ல என்னென்ன ட்ரெண்டிங் டாபிக்ஸ் போயிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது ரீசெண்டாக இப்போ தளபதி விஜய் வந்து NDTVக்கு அவரோட ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அது வந்து அப்கமிங் டேஸ்ல அது டெலிகாஸ்ட் ஆகும். இருந்தாலும் இந்த இன்டர்வியூ சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் இப்போ வெளியா இருக்கு. அதாவது ஒரு ரிப்போர்ட்டர் வந்து தளபதி விஜய் கிட்ட கேட்டிருக்காரு, ஆர் யூ ஏ கிங் மேக்கர்னு. அதுக்கு வந்து தளபதி விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னு, ஐ எம் நாட் ஹியர் டு பி கிங் மேக்கர், ஐ எம் ஹியர் டு வின் அண்ட் ஃபைட் அப்படின்னு சொல்லி ஒரு போல்டான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதாவது அந்த ரிப்போர்ட்டர் என்ன கேட்டாருன்னா, நீங்க வந்து யாராச்சும் ஜெயிக்க வைக்கிறதுக்காக அரசியலுக்குள்ள வந்தீங்களான்னு கேட்டதுக்கு அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் யாரையும் ஜெயிக்க வைக்கிறதுக்காக நான் அரசியலுக்குள்ள வரல, நான் சண்டை போட்டு நான் தான் ஜெயிக்கணும்னு சொல்லி இந்த அரசியலுக்குள்ள வந்திருக்கேன்னு சொல்லி ஒரு போல்டான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இது மட்டும் இல்லாம நான் 33 வருஷமா ஒரு ஸ்டார்னு சொல்லி, ஒரு சினிமால ஒரு ஸ்டார்னு சொல்லி நான் வந்து ஒரு இதுல இருந்தேன், அதெல்லாம் நான் தூக்கி போட்டுட்டு நான் வந்து அரசியலுக்குள்ள வந்திருக்கேன். இது வந்து நான் எடுத்த முடிவு தான் அப்படின்னு சொல்லி போல்டான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இது மட்டும் இல்லாம எனக்கு வந்து எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா இவங்கெல்லாம் எனக்கு அரசியல்ல ரோல் மாடல்ஸ்னு சொல்லி ஒரு மாசான ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அது அப்கமிங் ஃபியூச்சர் டேஸ்ல டெலிகாஸ்ட் ஆகும். அதுக்காக தான் நானும் வெயிட்டிங் பண்றேன், நீங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி நம்புறேன். அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். நான் கதியாவறான் பாறேன். ஓகே, ஆல் ரைட். இன்னொன்று, இந்த அரசியல் சம்மந்தப்பட்ட கேட்டகரியிலேயே இன்னொரு ஒரு வீடியோ கிளிப் சோஷியல் மீடியாஸ்லேயே இப்போ ரீசெண்ட் டேஸாக வைரலாக போயிட்டு இருக்கு. அது நான் சொல்றதோட நம்ம சேர்ந்தே பார்க்கலாம், வாங்க பார்க்கலாம். குட் மார்னிங், உட்காருங்க. ஏய் மச்சான், இவங்களை இங்கே என்ன கூப்பிட்டாங்க? இவங்கள தெரியாதா? இவங்க பிட்டு ரொம்ப ஃபேமஸ்ரா. விட்டுக்கா மச்சான், ரொம்ப நல்ல டீச்சர், சூப்பர்ரா. உண்மையிலேயே நீ ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கைன்னு நிரூபிச்சிட்டடா. அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நம்மளோட கவர்மெண்ட் ஸ்கூலை ப்ரொமோட் பண்ற விதமா அன்பில் மகேஷோட தலைமையில வந்து ஒரு ஆடை வந்து எடுத்திருக்காங்க, கவர்மெண்ட் ஸ்கூலை ப்ரொமோட் பண்ற மாதிரி. ஆனா எடுத்தது ஒரு பிரச்சனை இல்லை, நான் யாரை வச்சு அந்த டீச்சர் ரோலை நடிக்க வச்சிருக்காங்க தான் அதான் முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து இன்ஸ்டாகிராம்ல அந்த மாதிரி வீடியோ போட்டு வைரல் ஆகிற ஒரு ஆக்ட்ரஸை அவங்களுக்கு கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி டீச்சர் ரோலை கொடுத்து நடிக்க வச்சதுலாம் எப்படிப்பட்ட எவன் டேரக்டர்னு கூட தெரியல, முட்டாளா இருப்பாங்க. உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் ப்ரொமோட் பண்ணுமா? நான் ஒன்று பர்சனலாக பாலிமர் நியூஸில் ஒரு வீடியோ கிளிப் பார்த்தேன், ஒரு சின்ன பொண்ணு வந்து இங்கிலீஷில் பேசும், அதே வீடியோவை நீங்கள் வைரல் பண்ணி விட்டுருந்தா கூட அவங்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஃப்ரீ ஆடாக கிடைச்சிருக்கும். இந்த மாதிரி பண்ணி ஏன் பண்ணுறீங்கன்னு தெரியல. இந்த வீடியோ தான் சொன்னது. Pleasant greetings to all. Myself K. Santoshi. I'm studying in 8th standard at Government Moral Girls High Secondary School, Kumarapalayam at Namakkal district. I am very delightful to hold this prize in my hands because I have just won state first in English Speech Literary Club competition on 8th standard category, state first, and now இதே நீங்க ஆடா பண்ணிருக்கலாம்டா. மனுஷங்க போடுறீங்களா? ஏன்டா போடுறீங்க? ஏன்டா போடுறீங்க? அவ்வளவுதான் மை டியர் சப்ஸ்கிரைபர்ஸ், இதோட இந்த வீடியோ முடிவுக்கு வருது. ஹோப் இந்த வீடியோ உங்களை வந்து சிரிக்க வச்சிருக்கும், இல்லைன்னா சிந்திக்க வச்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். அடுத்த ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்க வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே டியூன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போதான் என்னோட அப்கமிங் வீடியோஸ் உங்களை தேடி உங்களுக்கு வரும். சரி, டாடா, பை பை, டேக் கேர்.